வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நாம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பயிற்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2024 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெறுகிறார். விருச்சிக ராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா, ஒரு முயற்சியில ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இதுல எந்த மாறுதலும் இல்லை. அதே சமயத்துல இந்த புதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறையிறது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உடனே நடத்தி காட்ட முடியாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சில செயல் விஷயங்கள் நீங்க ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில விஷயம் போகும். உடனே எடுத்தமா கவுத்தமான சில விஷயங்கள் செய்ய முடியாது. பொறுமையாகவும் தீர்க்கமா யோசிச்சு தான் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்த மாதங்களில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷன் வேலைகளாக தான் நீங்கள் பிப்ரவரி மாதம் செய்யுமே ஒழிய பிப்ரவரி மாதம் எல்லாம் செய்து முடித்து விடலாம் என்று நினைக்க முடியாது. ஏன்னா அது 3ஆம் இடத்துல இடம்பெயர்றது ஒரு விதமான முயற்சியை தான் கொடுக்குதே ஒழிய உத்வேகத்தான் குடிக்குதே ஒழிய ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துல மறைந்து 12ஆம் இடத்தை பார்த்து விரயங்களும் கடன் வாங்குதலும் புதுசாக அடுத்த ஒரு முயற்சிக்காக தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு சுப செலவுகளுக்கு முயற்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு செலவுகளையும்
ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு கடன் வாங்குவதையும் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 3ஆம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லா விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்பும் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உடனே ரிசல்ட் வராத மாதிரியும் கொஞ்சம் தோய்வாக போய்க்கூட ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதே சமயத்தில் உத்வேகத்தையும் அந்த மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து அர்த்தாஷ்ட சனியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் வந்து சில விஷயங்கள் மாற்றி செய்யணும், சில விஷயங்கள் ரிஃபைன் பண்ணணும், ரிஃபார்ம் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த அமைப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து செயல்படுக்கணும். ஆக்சுவலாக குடும்பத்தில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து கணவராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய ரெசிப்ரோகேஷனோ பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய டைம் தான் இருக்குது. ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாகவும் இந்த மாதம் வந்து தீர்க்க ஓஸ்தி கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 20 பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது விருச்சிக ராசிக்காரருக்கு. அந்த நாட்களை கொஞ்சம் முக்கியமான விஷயங்களும் முக்கியமான வேலைகளும் முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.